விளக்கமா ஒவ்வொருத்தரா சொல்லுங்கப்பா. என்ன நடந்தது? உங்களுடைய மகன் கம்சனால ஆபத்து ஐயா. மகனா உங்கள் அளவிலே கற்பழித்து விட்டாரா? நன்றி கட்ட பையன் அவனை நான் கவனித்துக் கொள்கிறேன். நீங்கள் சொல்லுவாங்க. அந்த பெண்களின் கற்பை சோறையாடி விட்டு அவன் எங்க ஓடி இருப்பாள்? எங்க ஓடின ஓட அம்மால பாடு ஓட மாட்டேங்கனா எங்க போடா பாடா 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 அப்பா சார் அப்பா சார் நான் அப்பா சார் அப்பா சார் அப்பா சார் ஆமாடா இல்ல போ நல்லா என்னப்பா வாடா வாடா டேய் என்ன சொல்ற என்னடா சொன்னே என்னடா பண்ண பாரு என்னடா பண்ண அப்பா சார் பாதி பாதி சூதி கலவை போய் இந்த அஞ்சு பாதமான செயலை செய்யக்கூடாது சொல்லலா இல்லையா? ஆனா அருள்கட்ட மகனே கொஞ்சமா சாப்பிட்டோம். நீங்கள் அஞ்சு நாள் எந்த நிலைமைக்கு ஆகிவிட்டது? அடப்பட்டான் மகனே நீ எல்லாம் உணர்கொண்டு தன்னை வந்தாங்கப்பா. அவன் திருடனுக்கு வந்தா திருடையாது திருடையாடா என்ன பார்த்தா அப்படியே தெரிஞ்சு என்ன பார்த்தா அப்படியே தெரியுது எந்த பார்த்த சொன்னது மாதிரி என்ன அவனாங்க ஒரு கூட்டம் அவர் நம்பாளே நம்பாளே அவரு விளக்க மக்களா எரிந்தை அது சுடர் விட்டு எரிந்தா என்ன செய்யணும்? ஒரு தூண்டுகோல் தேவை. அந்த தூண்டுகோல் யாரு? யாரா? அவன் விளக்கு அவனை தூண்டி விடுறவன் நீ. நான் தூண்டலங்க. ஏண்டா பஞ்சமா பாதுகா அழிந்து செய்யக்கூடாதுன்னு எதிர்க்கிறா சொல்லி அமைச்சேன். அது சாப்பிட்டு ஆனா பாவி உனக்கு முடி சுட்டினால் நாடு நாளாதிருக்காது சுடுகாடாக மாறிவிடும். நல்லாக வாய்க்க வேண்டிய பெண்களை இப்படி காவல்களாக மாறி அவர்கள் கற்பழித்து அவனாக செஞ்சான். நீ என்ன ஒண்ணா பாரு ஒண்ணுமே இந்த நாட்டில் போக மாட்டேன். நாட்டையும் தந்தைக்கு பிறகு நான் யாரால வேண்டாம். எனக்கு இந்த நாட்டு இடம் தப்பு செஞ்சுட்டார். அவர் திருந்த வேண்டும் என்றார். இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன். மணிமுடி உனக்கு ஒரு கேடா? மணிமுடி சூட்ட மாட்டேன். இவனை பாலில கொண்டு போய் சுடுகாட்ட போய்விட தவிர
இந்த வேலையை விட்டு. டேய், பஞ்சாபத்து கம்பெனி. அதுல கூட ஒரு 12,000 ரூபாய் பாக்கி. இப்ப ரூபடியா மாறி போகுது. டேய், தந்தையே மகன் அடிக்கை. தந்தையை வாங்கி நான் உயிரோடு இருப்பதை விட என்னுடைய மணிமுடி அவன் கரத்தால் மறித்துக் கொண்டான். இனி இவன் முகத்தில் விழிக்கிறதை விட அவனை மட்டும் போடு பாவி. உன்னை போல ஆளுகிறதுனாலதான் அவனை போல ஆளுகளால் தலையிட்டான். உன்னை அந்த பகவான் முடிச்சு நீ யாராவது போய் எங்க சேர்க்க போறியோ? இப்பதானே வந்துக்கிற போய் சேர்த்துற. தேவிக்கு எங்கடா கொண்டு போய் சேர்க்க போறேன். சேர்த்துடுறான். காலையில சேர்த்துக்கிறப்ப கடைசியான இடம். உன்னை சேர்க்க மாட்டேனப்பா. உண்மை எத்தனை பேர் தான் சேப்பாங்க. உங்களுக்கு பிறகு இந்த நாட்டை யார் ஆள வேண்டும்? என் மகன் அங்கனால்னா அவன் குடிகாரே. குடிகாரப்பா சிந்துருவா மச்சான். அவன் யாரடா மதிச்சான்? ஊரை மதிச்சானா, உலகத்தை மதிச்சானா, மக்களை மதிச்சானா, அடுத்தவங்களை பார்த்தானா? பெண்களெல்லாம் கற்பனைக்கு நடிச்சிருந்த பாவி பாவி. உடம்புல தெம்புக்குது மாட்டினா நாங்க வாங்க போறோம். வயசான ஆளை நீ சும்மா செத்து போவான். இனிமேல் தவிர நான் செய்ய மாட்டேன். அப்பா முகம் மஞ்சள் ஆகுது. ஒரு வேற நிக்கிறாசா இருக்கியா? இது வயசான கட்டடா வெறுத்து போச்சுடா முகம். அவன் இளவனா ரத்தம் மேல. என் தாய் மகம் தான். இறுதியாக கேட்கிறோம். என் கரங்களை விளக்கிட்டு என்ன கொண்டுபடி எங்க சேர்க்கணும்னு நினைக்கிறியோ அந்த இடத்துல நானா போய் சேர்ந்துறேன். நாங்களாலும் வரை நீங்கள் இறக்க வேண்டிய மித இடம் எது தெரியும்? சேன மன்னர் அவர்களே, பெற்றெடுத்த பிள்ளைக்கு மணிமுடி சூட்டாத நீங்கள் இன்னியும் இந்த நாட்டை ஆள்வதாக சரித்திரம் கிடையாது. இருக்க வேண்டிய இடம் எது தெரியுமா? காராகர சிறை. அது உன்ன வணங்கணும். அப்புறம் வாங்கிறேன். என் தந்தையின் சிரத்தில் இருக்கும் அந்த மணிமுடியை நானே பெற்றுக்கொண்டேன். ஆனால் இனிமேல் கொண்டு இந்த நாட்டை ஆள நீங்கள் தான் ஆள வேண்டும். நான் தான் ஆள வேண்டும். வாயால சொன்னா போதுமா? உனது திருக்கரத்தான் மணிமுடி சுட்டேன். நீங்க மன்னர் ஆனீங்கன்னா அமைச்சர் பதவி யாருக்கு? ஏன்னா நம்ம ஒன்னா குடிச்சுக்கிற ஒரே கிளாஸ் சிந்திக்கணும். மூளை கிட்னி வேலை செய்யணும். இந்த நாட்டுக்கு நான் மன்னனாகி விட்டால் எனக்கு ஒரு அமைச்சர் வேண்டுமே. எங்க போய் தேடுவேன் நான்? அமைச்சர் யார் என்று இப்போ அறிவித்து விட்டால் உடனே முடித்து விட்டு விழாவை முடித்து விடலாம். சிந்தித்து விட்டேன். இந்த நாட்டுக்கு நான் மன்னனாகிட்டால் என்ன அமைச்சர் பதவி உனக்கு தாண்டா. போடு போடு ராஜா நம்ம காட்டில் போடு போடு ராஜா நம்ம இனிமேல் கொண்டு இந்த வடமதுராவதி பட்டினத்துக்கு நீயே அமைச்சர். நான் அமைச்சர். இப்பொழுது நீ மன்னராக வேண்டும் என்பதற்காக
பெற்றெடுத்த தந்தையை சிறையில் அடைத்திருக்கிறார். எப்போது நான் அமைச்சர், நீ அமைச்சர், நீ மன்னர், ஆமாண்டா. நான் மன்னராக வேண்டும் என்றால் அதே சிறையில் உன்னை அடைத்தான். ஏய், நீ சொல்லு. இதுவரை இந்த வடமதுராபுரி பட்டினத்தை ஆண்டு வந்த புத்திரசேன மன்னரை காராகரகத்தில் அடைத்திருக்கிறோம். என்னடா? நாட்டு மக்கள் நலன் கருதி அவர் பெற்றெடுத்த தவ புதல்வர் இந்த வடமதுராபுரி நாட்டின் சொத்து. கம்சனுக்கு மணிமூடி சூட்டி மணிமுடி சுட்டி கம்சனாக இருந்தவர். கம்ச பூபதியாக கம்ச பூபதி. இந்த நாட்டுக்கு யார் மன்னன்? இந்த நவரத்ன மணிமகுடம் உன் தந்தையின் சிரசை விட உங்களுக்கு அழகாக இருக்கிறது. அங்கே. இந்த சந்தோஷமான செய்தியை யாரிடம் சொல்ல வேண்டாம்? உடல் பிறந்த தங்கைகள் என் தங்கையிடம் சொல்ல வேண்டாம். தேவகி, ரோகிணி சீக்கிரம் எடுத்துக்கிட்டு வா. வணக்கம். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். அவை விட்டு அழகு தமிழ். கம்பன் எழுதிய கண்ணி தமிழ்.
இன பொன்னாடாக விளங்கக்கூடிய இந்த வடமதுராபுரி நாட்டை ஆளக்கூடிய உக்கிரசேன மன்னருக்கு மகளாக பிறந்து கம்சனுக்கு தங்கைகளாக தேவகி ரோகிணிகளை புகழ்படுத்தி எவ்வித ஒரு குறைகளும் இல்லாமல் சீரம் சிறப்போடும் ஆண்டு கொண்டு வருகின்றோம். இருந்தாலும் என்னுடைய தங்கை ரோகிணியை பார்க்க வேண்டும் அல்லவா? தங்கா இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க்கவன் தட்சி. அப்படி இருக்கும் பொழுது பெண்ணாக பிறந்து விட்டால் மட்டும் கூடாது. பெண்ணாக பிறந்து விட்டால் இவளா பெண், இவள் அல்லவா பெண் என்று பெயர் எடுக்க வேண்டும். ஆனாலும் நான் யார், இது எந்த இடம்? இதுதான் மதிவதனாபுரி பட்டினம். இந்த பட்டணத்தை ஆளக்கூடிய கம்ச மன்னனுக்கு இரண்டாவது தங்கையாக பெயர் பெற்று சிறும் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறேன். அப்படி வாழ்ந்து வந்தாலும் எனக்கு ஒரு அக்கா இருக்கிறார். என்னுடைய அக்காவை சந்திக்க வேண்டும். அக்கா